தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி புதுக்கோட்டை திருமயம் பகுதியில் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. அது தொடர்பான காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். வாடிவாசலிலிருந்து துள்ளி குதித்து சேரி பாய்ந்து வரும் காளைகளை காளையர்கள் மல்லு கட்டி அடக்கி வரும் காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை புதுக்கோட்டை செய்தியாளர் பார்த்திபன் வழங்க கேட்கலாம். வணக்கம் பார்த்திபன், தற்போது அங்கு ஜல்லிக்கட்டு போட்டி எந்த அளவுக்கு நடைபெற்று வருகிறது? கூடுதல் விவரங்கள் என்ன? புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே குளமங்கலம் மலையக்குழு தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்று வருகிறது. தமிழ்நாட்டிலே அதிக வாடிவாசலை கொண்ட மாவட்டமாகவும் அதேபோல் அதிகப்படியான ஜல்லிக்கட்டு நடைபெறும் மாவட்டமாகவும் புதுக்கோட்டை மாவட்டம் திகழ்கிறது. அதன்படி இந்த ஆண்டில் முதல் ஜல்லிக்கட்டு புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குச்சியில் தான் நடைபெற்றது. அந்த ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்கிய முதல் தினசரி ஜல்லிக்கட்டு, வடமாடு, மஞ்சள் விரட்டு என 3 வகையான போட்டிகள் நடைபெற்று வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக புதுக்கோட்டை மாவட்டம் குளமங்கலம் மலையக்கோயில் சுப்பிரமணிய சுவாமி தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி இன்றைய தினம் விமர்சையாக நடைபெற்று வருகிறது. அப்பகுதியைச் சேர்ந்த நாட்டார்கள் சார்பில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்று வருகிறது. முன்னதாக ஜல்லிக்கட்டு வீரர்கள் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். ஜல்லிக்கட்டு வழிபாட்டு நெறிமுறைகளை பின்பற்றியும் காளை மற்றும் காளையர்களுக்கு உரிய மருத்துவ பரிசோதனை செய்த பிறகு ஜல்லிக்கட்டு களத்திற்குள் அனுமதிக்கப்பட்டனர். மேலும் இந்த ஜல்லிக்கட்டில் சிவகங்கை, மதுரை, ராமநாதபுரம், தஞ்சாவூர், திருச்சி, தேனி உள்ளிட்ட தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து அழைத்து வரப்பட்ட 800 காளைகள் வாடிவாசலிருந்து அழைத்து வரப்பட்டு வருகிறது. மேலும் இதில் 300 மாடுபிடி வீரர்கள் தங்களது வீரத்தை வெளிப்படுத்தி வருகின்றனர். மேலும் இந்த ஜல்லிக்கட்டு சிறந்த முறையில் காளையில் அடக்கிய காளையர்களுக்கும் காளையர்களின் பிடியில் சிக்காமல் சென்ற காளைகளின் உரிமையாளர்களுக்கும் பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. மேலும் இந்த ஜல்லிக்கட்டை சுற்று வட்டார பகுதியை சேர்ந்த ஏராளமான மக்கள் கண்டு ரசித்து வருகின்றனர். மேலும் இந்த ஜல்லிக்கட்டு 200க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் தீயணைப்பு, வருவாய்த்துறை, உள்ளாட்சித்துறை, கால்நடை பராமரிப்புத்துறை, சுகாதாரத்துறை என பல்வேறு துறையின் கண்காணிப்பில் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியானது கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பார்த்திபன்.